வீவர்ஸ், இன்றைக்கி சென்னையிலேருந்து 90 கிலோமீட்டரில் இருக்கிற தடா அருவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அருவி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் தான் இருக்குங்க. நம்ம வந்து ஸ்ரீ காளஹஸ்தி போயிட்டு ரிட்டன் வர்றப்ப தடா ஃபால்ஸை பார்க்கலான்னு உள்ளே போயிருக்கோம். நீங்களும் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பகுதியை வந்து ஆந்திரா மக்கள் உப்பள மடுவுன்னு சொல்கிறாங்க. இங்கே உள்ளே போகிறதுக்கு டைம் இருக்குங்க. காலையில் வந்து 8 மணிலேருந்து மாலை வந்து 4 மணி வரலும் தான் உள்ளே என்ட்ரி ஆக முடியும். அதுக்கப்புறம் வந்து உள்ளேருந்து வெளியில் வந்துக்கலாம். ஆனால் உள்ளே போக அனுமதி இல்லை. இங்கே உள்ளே போகிறதுக்கு ஒரு நபருக்கு வந்து 50 ரூபா. காரு, ஜீப்பு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோம்னா 300 to 400 வரலும் டிக்கெட் போடுறாங்க. நம்ம உள்ளே போகிற ரூட்டே பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் அந்த ப்ளூ கலர் மலையை தொடுற மாதிரியே தான் போகிறோம். ஆனால் போயனொட்டி பார்த்தா தான் தெரியுது நம்ம மலை அடிவாரத்தில் திரும்புகிறோன்னு சொல்லிட்டு. ஒரு மேடு பள்ளம்னு சொல்லிட்டு பயங்கரமான ரோடாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் செம்மண்ணு, பெரிய பெரிய கற்கள், பாறையை உடைஞ்ச கற்கள் தான் கிடக்குது. வண்டி போகிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு தான் உள்ளே போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு கார் மட்டும் தான் வந்துட்டுருக்கு. அதுக்கு பின்னாடி வர 2 வீலர் எல்லாமே வந்து லைட்டு எரிய விட்டுட்டு தான் வந்துட்டுருக்காங்க. நம்ம இப்போ தான் உள்ளேயே போகிறோம். தடா ஃபால்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், வாட்டர்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி பார்த்துருவோம் எப்படியான்னு சொல்லிட்டு நம்மளும் உள்ளர வந்தாச்சுங்க. மலையேற்றம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. காரில் போகிறப்பே சும்மா வண்டி வந்து அவ்வளோ சிரமத்தில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் பார்க்குறக்கு நல்லா இருக்குங்க. காற்று நல்லா சூப்பரான காற்று வருதுங்க. சன்லைட்டு ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஆனால் கண்ணுக்கு எட்டின தூரம் வரலும் பின்னாடி எந்த வண்டியுமே வரல. நம்ம முன்னாடி மட்டும்தான் ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. என்ன போகிறவங்க எல்லாமே ரிட்டன் ஆகிட்டுருக்காங்களே, நம்ம மட்டும் தான் போயிட்டுருக்கோமான்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போன பின்னாடி தான் நமக்கு பின்னாடி ஒரு காரே வந்தது. கொஞ்சம் அடர்த்தியான மலைக்குள்ளே போகிறப்பலாம் சன்லைட்டு கொஞ்சம் இருட்டாகிற மாதிரி இருக்குங்க. ஆனால் சரியான பள்ளம். கீழே போயிட்டு அப்படியே மேலே வந்துட்டு கீழே போயிட்டு அப்படி ரொம்ப தூரம் போகுது. ஒரு 7-8 கிலோமீட்டர் வரலுமே உள்ள மலைக்குள்ளேயே கார்லேயே போகுதுங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபால்ஸ் இருக்கிற அந்த ரூட்டவே நம்ம கண்டுபிடிக்க முடியும் போல். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு பயமாக தான் இருக்குது. ஆனால் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து சிறுத்தை படம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் பாதுகாப்பாக தான் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. நிறையா பேர் போனோம்னா இந்த பயம் தெரிஞ்சிருக்காது நமக்கு. இப்போ நம்ம மட்டும் போயிட்டுருக்கனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம உள்ளே போகிறப்பே லஞ்சு முடிச்சுட்டு போயாச்சு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையில் வந்து வாட்ரு இருக்குது. நம்ம போயிட்டுருக்கிறப்பே வந்து கார் கண்ணாடிலாம் க்ளோஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்து ஆப்போசிட்டில் ஏதாலும் காட்டு எருமை, சிறுத்தை இந்த மாதிரி வந்ததுன்னா கொஞ்சம் பாதுகாப்பு சேஃபுக்காண்டி தான் நம்ம கண்ணாடிலாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். அது இல்லாமல் மூங்கில் மரங்களும் அதிகமாக ஓரங்களில் இருக்குது. அந்த சருகில் வந்து ஊர்வனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால கொஞ்சம் நம்ம சேஃபாக தான் போயிட்டுருக்கோங்க. தடா ஃபால்ஸை பார்க்குற ஆர்வத்தில் நம்மளும் மலைக்குள்ளே என்ட்ரியாயாச்சு. அதனால் எப்படியாவது பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். இந்த இடத்துல மட்டும்தாங்க நடுவில் வந்து கொஞ்சம் மரங்கள்லாம் இல்லாமல் நல்லா சென்ட்ரு பகுதியாக இருந்தது. கொஞ்சம் மக்கள் இருந்தாங்க. ஆட்டோவில் வர்றவங்களும் அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட்டு இந்த இடத்துல சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. வெளிச்சம் அதிகமாக இருக்கிறனால சுற்றி மலை நடுவில் நிற்கிறனால ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறையா மூங்கில் மரம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு வனப்பகுதிக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த சருவுக்குள்ளே தான் கொஞ்சம் பாம்பு இதெல்லாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் குவைட்டாக தான் உள்ளே மெதுவாக போயிட்டுருக்கோங்க. கண்ணாடிலாம் க்ளோஸ் பண்ணிட்டு ரொம்ப சைலண்டாக போயிட்டுருக்கோம். உள்ளே வந்து எல்லா வண்டியுமே நிற்கிறதுக்கு சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. அங்கேயே நிறையா வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸு அவங்களாம் இருந்தாங்க. கொஞ்சம் சேஃபாக தான் இருந்தது. ஆனால் போகிற ரூட்டு தாங்க கொஞ்சம் ரொம்ப கரடு முரடான பாதையாகவும் ரொம்ப அடர்த்தியான வனப்பகுதியாகவும் இருந்துச்சு. இப்போ தாங்க ஒரு கார் நம்மளோட சேர்ந்து போகுது. லேட்டாக போகிறதுல நம்மளே மிஞ்சுறது யாருமே இல்லைன்னு நினச்சோம். ஆனால் நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ நம்ம சென்டருக்கு வந்துட்டோம். கார் பார்க்கிங் பண்ணிட்டு உள்ளே கிளம்பியாச்சு. மேலே வந்து நிலவு இருக்குது பாருங்கள், நிலா. அதை வச்சு தாங்க அந்த திசையில் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தா ஃபால்ஸுங்க. ரொம்ப சூப்பரான தெளிவான தண்ணி. இவ்வளோ தெளிவை வந்து நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இது உள்ளே வந்து சின்ன ஒரு பாலம், நடைபாதை கொடுத்துருக்காங்க. அதை வந்து கடந்து தான் நம்ம கீழே இறங்கணும். நிறைய பேர்லாம் போக முடியாது. 1 by 1 தான் போகணும். அதுக்கு ஆப்போசிட்டில் குரங்குகளும் கிராஸ் ஆகிக்குருவாங்க. இந்த இடத்துலலாம் பாறை அவ்வளோ ஒயிட் கலரில் பாறை வந்து இங்கே மட்டும்தாங்க இருக்குது ஆந்திரா மாநிலத்தில். மற்ற இடத்துலலாம் வேறு மாதிரி இருக்கும். உள்ளே நம்ம வந்து திக் ஃபாரஸ்ட்டில் வந்து என்ட்ரி ஆகிட்டோம். பாருங்கள், இந்த மரத்தோட நிழலும் ரொம்ப வந்து அடர்த்தியாக இருக்குது. பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வந்து போயாச்சு. இங்கே வந்து தான் எல்லா ரூட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த போர்டில் தாங்க உப்பள மடுவு, தொரமடுவு, சந்தகசால மடுகு, சத்தீஸ்வர சுவாமி ஆலயம், சீத்தாளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமுகளையும் கொடுத்து டைம் வந்து 8 AM to 4 PM சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உள்ள வனப்பகுதிகளை கிளம்பியாச்சுங்க.
நம்ம வந்து காரே இவ்வளோ தூரம் வருது, அங்கே போய் நிப்பாட்டினோடனே ஃபால்ஸ் இருக்கும் பார்த்துட்டு வந்துடலான்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டருன்னு சொன்னாங்க. சரி 3 கிலோமீட்டர் தானே நடந்துருவோம்னு சொல்லிட்டு நல்லா ஒரு மலையேற்றமாக இருந்துச்சுங்க. நல்லா உடல் பயிற்சி. மேலே போகிறப்பே நீங்கள் வந்து நல்லா ஷூ வந்து போட்டுக்கிறங்க. ஷூ இருந்துச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம மிதித்து மேலே ஏறுறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா வழி நெடுக வந்து நமக்கு வெறும் கற்கள் தான் இருக்குது. கீழே தடுமாறி விழுந்தா கூட சைடில் பிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே முள் மரங்களும் ரொம்ப ஒரு கரடு முரடான மரங்களும் தான் இருக்குது. பாருங்கள், நம்ம போகிறது சுற்றியுமே மலை தான். நம்ம வந்து ஒரு மலையை கடந்து போல் நம்ம மலைக்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்மளை சுற்றியும் மலை இருக்குது. நம்ம நிற்கிறதும் போகிறதும் சென்றான பகுதி தான், மலைப்பகுதி தான். நம்ம தரையை அடையிறதுக்கு இன்னும் ஒரு நிறைய கிலோமீட்டர் ஆகும். இப்போ தாங்க ஒரு 3 பேர் போயிட்டுருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக போயிட்டாங்க போல. பரவாயில்ல, நம்ம கூட வர்றாங்களேன்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் மெதுவாக தான் போயிட்டுருந்தோம். ஏன்னா வேகமாக போனோம்னா கல் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப வந்து நம்ம எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்றீங்க, எல்லாத்தையுமே மறந்துடலாம். ஏன்னா நம்ம நடக்கிறதுல மட்டும்தான் கவனமே இருக்கும். முன்னாடி வர்றாங்களா, பின்னாடி ஆள் வர்றாங்களா, பக்கத்தில் வனவிலங்கு எதுவும் வருதா, அந்த மைண்டில் மட்டும்தான் போயிட்டுருக்கதா இருந்தது. அப்புறம் இங்கே மட்டும் கொஞ்சம் மக்கள் இருந்தாங்க. சரி பக்கத்தில் தான் ஃபால்ஸ் இருக்கும் போல், நம்ம இறங்கிடலாம், எல்லா பேரும் நின்றுட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்குங்கிட்டு 1 கிலோமீட்ரு நடக்க வேண்டியதாகி போச்சு. இப்போ தாங்க நம்ம அந்த தடா ஃபால்ஸுக்கு வந்திருக்குறோம். நீர் அவ்வளோ ஒரு தெளிவான ஒரு நீர் ஓடங்க. ரொம்ப ஜில்லுன்னு ரொம்ப அருமையாக இருந்தது. அவ்வளோ அந்த மரத்தோட நிழல்லாம் அந்த தண்ணியில் விழுகிறத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிம்பம்லாம் அவ்வளோ ஒரு இயற்கையோட ரொம்ப சூப்பரான இடமா இருந்ததுங்க. ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து ஆழம்லாம் கிடையாது. தண்ணி வந்து நல்லா பியூர் வாட்டராக இருந்தது. இங்கே பாருங்கள், நிறையா மக்கள் இங்கேனே குளிச்சுட்டு இருந்தாங்க. என்னடா தடா ஃபால்ஸு ரொம்ப உயரத்துலேருந்து விழுகுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே பார்த்த பின்னாடியே தெரியுது, இதுக்கு மேலே ஒரு 3 கிலோமீட்ரு மலை உச்சிக்கு போகணுன்னு சொன்னாங்க. நம்ம இந்த இடத்துக்கு போகிறதுக்கே மணி 3:30 4 மணி ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப மேலே போய்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துலே நம்ம பார்க்க ஆரம்பித்தாச்சு. ஆனால் மற்ற அருவிக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. தண்ணியும் நல்லா ஜில்னஸ்ஸு, வாட்ரு வந்து ரொம்ப தெளிவாக வந்துட்டுருக்கு. அது இல்லாமல் மேலே மலையிலேருந்து வர்றதுனால நிறையா மூலிகள் இந்த மாதிரி அடித்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து கம்மியான நீரோட இருக்கிறப்ப மட்டும்தான் இங்கே போகிறது நமக்கு சேஃபு. மழை காலத்துலலாம் அதிகமான நீர் வந்துச்சுன்னா கொஞ்சம் சேஃப் இல்லாமல் தாங்க இருக்குது. அதனால் நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்கள் அனுபவம் எப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இதுக்கு பின்னாடி போனீங்கனாலும் போன உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா 1 இயருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியாகவும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு நல்லா சான்சஸ் இருக்குங்க. ரொம்ப சூப்பரான ஃபால்ஸு. பாருங்க, தண்ணி கொட்டுறதை பார்த்தாலே நம்ம விட்டு வர்றதுக்கே மனசு இல்லை. இருந்தாலும் டைம் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேராக மக்கள்லாம் கிளம்பிடுவாங்க. மற்றபடி மேலே இருக்கிற அந்த வனவிலங்குகள் தான் நம்மளோட சேர்ந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு பயந்துட்டு நம்ம கிளம்பி கீழே இறங்க ஆரம்பித்தாச்சுங்க. ஏன்னா டைம் ஆகிட்டதுனால நம்ம நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப மேலே போயிட்டு ஃபுல் ஃபால்ஸையும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், அனிமல்ஸ் வந்து குரங்கு வந்து நம்ம கூட வருது. இந்த இடத்துலலாம் வந்து ஆழம் கிடையாது. இதுதான் வெளியில் வர்ற இடங்க. உள்ள என்ட்ரி ஆகும் இதுதான். அதனால் வந்து தைரியமாக அந்த இடத்துலலாம் நம்ம இறங்கி குளிக்க செய்யலாம். ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். இதுக்கு மேலே தான் ஒரு 4-5 கிலோமீட்டர் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இங்கேனே குளிச்சுட்டு திரும்பினாலும் திரும்பிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நம்ம வந்து போனீங்கனாலும் பஸ்ஸு ரூட்டை வந்து நம்பி போக முடியாது. நம்ம காரு இந்த மாதிரி 2 வீலர் இருந்துச்சுன்னா தான் நம்ம போயிட்டு அந்த டயத்துக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் ரொம்ப சூப்பரானதாக ஒரு மலையேற்றமாக இருந்ததுங்க. மெயின் ரூட்டு வந்து இந்த ரூட்டு தாங்க. மெயினில் போகிற வரலுமே சிரமம் இல்லை, ரொம்ப சூப்பராக தான் போச்சு. உள்ளே போகிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நம்ம பார்த்த சந்தோஷம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இந்த இடத்துல மீன்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு சிக்கவே இல்லை. மீனெல்லாம் பிடிச்சி ஆற்றில் விடுறதுக்கு சின்ன சின்ன ஆசையாக தாங்க இருந்தது. இருந்தாலும் இங்கே போகிறது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆசைங்க. நீர்வீழ்ச்சியோட சத்தம், இயற்கை சூழல், தென்றல் காற்று, அது இல்லாமல் சிறந்த ஒரு மலையேற்ற பகுதி, இவ்வளவுமே ஒரே இடத்துல வந்து தடா ஃபால்ஸில் தாங்க இருக்குது. நம்ம சேனல் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.